அன்பானவர்களே, மை டியர் போல்பட் பீப்பிள்ஸ், வியூவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, நான் விமர்சனங்களை ஒருபோதும் நான் மதிப்பது கிடையாது. இன்னொரு விஷயம், நான் காலங்காலமாக திட்டிகிட்டு தான் இருக்கேன். திட்டுவது என் வயதா அல்லது என் அனுபவமா என்பது முக்கியம் இல்லை. நான் எதுக்காக திட்டுறேன் அப்படின்றது தான் முக்கியம். இவ்வளோ பேர் என் கமெண்ட் பாக்ஸை பார்த்தாலும் சரி, இல்லை நேரில் சரி, என்னை யாருமே கோவித்து கொள்வதில்லை. எல்லாருக்கும் என்னை பிடிக்குது. காரணம் என்னென்னா, இந்த உலகிலேயே முக்கியமான சொத்து என்ன தெரியுமா? பிள்ளை சொத்து. பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களை காட்டிலும், பிரபஞ்சத்தை காட்டிலும், அதான் எல்லாத்தை காட்டிலும் பிள்ளைகள் செல்வம் தான் உயர்ந்தது. அப்படிப்பட்ட செல்வங்களை பெற்றோர்கள் தப்பான அந்த வழிமுறைகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவனிக்கலை. அதுங்களுக்கு தேவையானதை அவங்க அறிந்து அவர்களுக்காக அவங்க வாழல. ஆமாம், அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். சில்ட்ரன்ஸ், தம்பி ஒருத்தவன் கமெண்ட் பாக்ஸில், தாத்தா பெற்றவர்களை விட்டுடு, அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து கொள்ளாத. ஆனால் அதான் அநாத ஆசிரமங்கள், அப்புறம் இல்லை இந்த முதியோர் இல்லத்தில் கூட அவங்களெல்லாம் சேர்க்காத. அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க பண்ண பாவத்தினால்தான் நீ ரோடில் ஆக்சிடெண்ட்டில் சாவுற, படிக்க முடியாமல், அறிவு இல்லாமல், குடி, தண்ணி, பொண்ணு, இப்படி ரோட்டில், பஸ் ஸ்டாண்டில், அங்கே இங்கே பிச்சை எடுக்கிற. இதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்பது குழந்தைங்களே உங்களுக்கு தெரியாது. உங்கள் அப்பா ஆத்தாளுக்கு தெரியுமா தெரியாது? அப்போ அந்த தப்பு அவங்க செய்யலாமா? பரம்போக்கு எச்சத திமுக காரனுக்கு ஓட்டை போட்டு குடி அதையும் வாங்கி தின்ட்டு தேச துரோகியாக இருக்கிற உன் அப்பனையும் ஆத்தாலையும் ஊட்ட விட்டு தொட்டு முதியோர் ஊட்டத்தில் கூட சேர்க்காத. செல்லம், இங்கே பார், நான் ஜீவகாருண்ய சங்கத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உலகத்தில் ஆடு மேய்க்கிறவன், சென்னையில் படித்தவன் நாய் மேய்க்கிறோம். சென்னையில் பாரு, எல்லா படிச்சும் இந்த விஐபின்னு சொல்லுவோம் இல்லை, காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பீச்சில் அவன் ஊட்டாண்ட வாசலில் நாய் மேய்ச்சின்னு இருப்பான், அவன் பிஎல்இ போட்டுன்னு இருப்பான், படித்தவன். அங்கே படிக்காதவன் மாடு மேய்க்கிறான், இங்கே படித்தவன் நாய் மேய்க்கிறான். ஸோ அதை விட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவகாருண்யன்னு சொல்லிட்டு மாடை திருடி விற்கிறான், ஆடை திருடி விற்கிறான், கோழியை நேர்ந்து விடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிற அவன் வீட்டில் அவன் வளர்க்குற கோழியை அவங்களுக்கு தெரியாமல் திருடி கொண்டு வீட்டில் சமைச்சு தின்னுறான். அவங்களாம் மனுஷனாவேன். உலகத்தில் இந்த மாதிரி அயோக்கிய பசங்களால் தான் அவங்க குழந்தைங்கள்லாம் ரோட்டில் பிச்சை எடுக்குது, பிராத்தல் வேலைக்கு போகுது. ஒன்றுமே இல்லை, ஒரு மயிரும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு கோடம்பாக்கத்தில் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு அங்கே இருக்கிற லைட் பாய், அந்த ரோட்டில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க எல்லாம் படுக்குது. செல்லம், தாத்தா இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறதுக்கு நீ கோச்சிக்கிறியா? கோச்சிக்க நல்லா கோச்சிக்க. இந்த பேர் உலகத்தில் இருக்கிற எல்லா திருட்டு பயலும் ஊழல் பண்ணுறவனும் அயோக்கியனும் இந்தியாவில் தான் இருக்கான். இது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், பிரதம மந்திரிக்கும் தெரியும். இந்த ஒரு தலைவர் இருக்கிறாரு தமிழ்நாடு தலைவர், அவருக்கும் தெரியும். ஆனால் அப்பனுக்கு தெரியும், உன் அம்மாவுக்கு தெரியும், குட்டி பாப்பாவுக்கு தெரியும். இந்த ஜெகத் ரட்சகன் கிட்ட இருக்கிற பணம் இருக்குது. ஜெகத் ரட்சகன் ராட்சசன். அவன் ரட்சகன் இல்லை, ராட்சசன். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அமெரிக்காவே வாங்கலாம். 400-500 கம்பெனி 10 வருஷத்தில் எப்படியா வந்தது? பிச்சைக்கார பயல, பரதேசி குட்டிக்கார நாய, பிரியாணிக்கு குவார்டருக்கு அலையிற எச்ச நாய, அவரை முற்றுகை இடுடா. இவர் பிடுங்குறாரு, வளர்ந்துருந்தா மயில பிடுங்கினார் அந்த புறம்போக்கு. வாலிப பெண்களே, இளைஞர்களே, 1709 1709 அப்போ கிபி தான். அமெரிக்கா எப்படி இருந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இல்லைன்னா அமெரிக்காவே இல்லை. இப்போ 47வது அதிபர் டொனால்டு ஜான் ட்ரம்ப். ஆனால் என்னது, ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ன்றார். இங்கே எவனா ஒருத்தன் சொல்லுவானா? இங்கே எவனா ஒருத்தன் சொல்லுவானா? அந்த அந்த மனிதன் அற்புதமான மனிதன் ஜான் டொனால்ட் ட்ரம்ப். இயேசுநாதர் அவரை காப்பாற்றியதாக அவர் சொல்கிறார். என் நாட்டு மக்கள் என்றார். என் நாட்டு மக்களே பயிர் செய், துணிமணிங்களை உற்பத்தி பண்ணு, எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கேயே உற்பத்தி பண்ணு, வேறு எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்றாரு. இவன் செய்வானாயா? மக்கள் பலம் கொண்ட நாடியா இது? 140 கோடி பேர் இருக்கான் இந்தியாவில். அங்கே வெறும் 33 கோடி பேர் தான். வெறும் மக்கள் பலம் உள்ள நாடு இந்த நாடு. நினைச்சா
மொத்த பிரபஞ்சத்தையுமே வந்து என்ன பண்ண முடியும், சும்மா ஆடுமை பண்ண முடியும். நாய் நன்றி கட்ட நாய், இவனுக்கு நீ பிரியாணிக்கும் அதுக்கும் ஓட்டியும் போட்டு ஓசோனை ஓட்ட போட்டிங்கடா பரதேசிங்களா. சில்ட்ரன்ஸை உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த அயோக்கியத்தனம், அந்த லஞ்சல், ஊழல், திருட்டு, இருட்டு, கள்ளக்காதல், மயிர்காதல், நொல்லக்காதல், பாலியல் தொல்லல், அந்த லஞ்சம் கிஞ்சம், அப்புறம் ஸ்கேம் கிம், எல்லாத்துக்கும் மூல காரணம் பெற்றவர்கள் தான், பெற்றோர்கள். ஆனால் இதில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ உன் அப்பன் சொத்து, ஆத்தா சொத்து உனக்கு வந்து வரணுன்னா வராது. அவன் ஜாகிற வரைக்கும் பிரியப்பட்டவங்களுக்கு அவனுக்கு வேணா அவன் எழுதி கொடுக்கணும். வாத்தாலும் சரி உங்கள் அப்பனும் சரி பிரியப்பட்ட கள்ளக்காதலியும் நொல்லக்காதலியும் நாய் மேலே பூனை மேலே கூட எழுதி வச்சிருவான். ஆனால் உன் தாத்தா சொத்தாக இருந்தால் உங்கள் அப்பனே உன் தாத்தன் சொத்தில் தான் வாழ்ந்துருப்பான். இவர் போய் மயிரை பிடிங்கி வேலை பண்ணி கத்தை கட்டி சம்பாரிச்சால பிடிக்கு. தாத்தா சொத்து தாத்தா சொத்து தான் அப்பனுக்கு வந்திருக்கான். அதை அவன் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பொண்ணுக்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் நாசமாக போயின்னு இருப்பான். ஆனால் ஒரு வேளை அந்த கம்நாட்டி செத்து போயிட்டான்னு வச்சுக்கேன், தாத்தா சொத்து பூரா பேரனுக்கு வரும். தாத்தா தான் சிறந்தவர்கள், தாத்தாவை மதி, அப்பனை தூக்கி தூர போட்டு செல்லம். இப்போ யாரோ ஒருத்தன் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோ, ஏப்பா நீ தமிழன் தானேப்பா, நீ இந்தியன் தானேப்பா, உங்கள் ஊரில் யாராவது ஒரு நல்லவங்க இருந்தால் காட்டாம்பா அப்படின்னா நீ என்ன செல்லம் பண்ணுவ? நீ தான் நல்லவன் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்போ உங்கள் கண்ணில் நல்லவனே இல்லையா செல்லம்? என் தாத்தா இருக்கிறல்ல, தாத்தா ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லலாம்ல. இல்லை உன் தாத்தாவை சொல்லியா? உன் தாத்தாவை சொல். உன் தாத்தா பாட்டியை வணங்கு. புரியுதா? அவங்க மட்டும்தான் உனக்கு வந்து கதை சொல்லி பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க, தாளாட்டுவாங்க. உன் அப்பன் உன் கிட்னியை வறுத்தி அவங்ககிட்டயா கொடுத்துட்டு துட்டு பார்க்கலாமான்னு நினைப்பான். உன் கண்ணை பிடிங்கி அவங்ககிட்டயாவது பொண்ணா எல்லாம் கொண்டு போய் பாம்பேயில் விற்றுருவான். போய் பார், நான் போயிருக்கேன் சோனா காசி, அப்புறம் பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா, டெல்லி, எல்லா ஊரில் தாத்தாவுக்கு தெரியும். அத்துப்படி சின்ன வயதுலேயே தாத்தாவுக்கெல்லாம் தெரியும். தயவு செஞ்சு உங்கள் அப்பா ஆத்தாவை தூக்கி வெளியில் ஏறி இந்த நாட்டில் இருக்கிற எல்லாமே திட்டு பையன், எந்த பயலுக்கு ஓட்டு போடாத. தயவு செஞ்சு பிரியாணி வாங்கி தூணாதாடா டே. ஓட்டு ரொம்ப முக்கியம்டா, அறிவு கட்டவனே. அன்பானவர்களே, நான் ரொம்ப போர் அடிக்கிறதுக்கு விரும்பலை. நான் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னவென்றால், ஆமாம், இன்றைக்கி தென்கொரியா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சீனா ஆகட்டும், யாரும் கல்யாணமே வேணாம் சொல்கிறாங்க. ஆமாம், தென்கொரியாலெல்லாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த B4 மூமெண்ட் வந்தாச்சு. ஆமாம், ஆண் பெண் வேலை செய்வதற்கு சரியான சம்பளம் வேண்டும், அவ்வளோதான். கல்யாணம், மயிறு, குழந்தை குட்டி எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து பைபிளை படி, குரானை படி, கீதையை படி, அதை படி, இதை படி நான் சொல்லலை. உன்னை படி. உன் நிலை இன்று என்ன? உன் குழந்தையோட நிலை என்ன? நீ படிச்சிருக்கியா, படிக்கலையா? மொழி ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீ ஒரு வேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நீ தப்பிச்சிக்க வேணும்னா, பழிச்சிக்க வேணும்னா, அதுக்கு வந்து நிறைய மொழிகள் படி, நிறைய தொழில்கள் கற்றுக்கோ. உலகம் எப்போ அழியலான்னு இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் வந்து நேற்றெல்லாம் பயங்கரமாக உலகம் பூரா எங்கெல்லாம் பிரச்சனை ஓடின்னு இருக்குது. தயவு செஞ்சு உன்னை படி, மற்றவங்கள படிக்காத. தாத்தா சொல்கிறது கூட கேட்காத. உன்னை படி. உன் மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, உன் டேலண்ட் என்ன, அதை அறிந்து கொள். நிறைய கண்டுபிடி. உன் வீட்லேயே பயிர் செய். எவங்கிட்டையும் போய் கையை இருந்தாத. அவ்வளோதான் நான் சொல்வேன். அன்பானவர்களே, சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் இந்த காலத்தில் வாழ்ந்தவர் இல்லை, கிமு 470 வாழ்ந்தவர். அந்த காலத்தில் சொன்னது நமக்கு இந்த காலத்துக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த காலத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இன்று வயலில் விதைக்கிறவனால் சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது, நாளை அதை அறுவடை செய்ய போகிறவர் யார் என்று. இன்றைக்கி நான் போய் வயலில் விதைக்கிறேன், அதை யார் அறுவடை செய்வார்கள் என்று எனக்கு தெரியுமா என்றால் தெரியாது என்று சொல்கிறார். கேட்டிங்களா? அடுத்தது பாருங்கள், யாரும் வேண்டும் என்று தவறு செய்வதில்லை, அறியாமையே தவறு செய்ய தூண்டுகிறது. யாருமே வேணும்னு தவறு செய்வாங்களா? ஆனால் இன்றைக்கி செய்கிறாங்க, எல்லாருமே தெரிஞ்சே செய்கிறான். திருடுனா போலீஸ் பிடிப்பான், ஜெயிலில் போடுவான், குத்துவான், தண்டனை கொடுப்பான், தெரிந்தே செய்கிறார்கள். இதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒன்று. அடுத்தது, உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை, உண்மைக்காக என் உயிரையும் தருவேன். தவறுகள் ஒருபோதும் இன்பத்தை தராது. குதிரைகளையும் ஆடுகளையும் பழக்குவதற்கு ஆட்கள் கிடைப்பார்கள், ஆனால் மனிதர்களை பழக்குவதற்கு ஆட்கள் கிடைப்பது கஷ்டம். மக்களுக்காக பேசுவதும்
அவர்களை சிந்திக்க வைப்பதுமே என் வேலை. விவேகம் உள்ளவர்கள் நல்லதையே விரும்புவர். நல்ல குழந்தைகளை உருவாக்குவதன் மூலமே நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். உயிருடன் இருக்கும்போது ஆசைகளை அடக்கி புலன்களை வென்றவன் மரணத்திற்கு பின்பும் வாழ்கிறான். சான்றோர் சவகாசம் என்றும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. வதந்திகளை வைத்து ஒரு தெளிவான கருத்தை உருவாக்கி கொள்ள முடியாது. மாற்றம் என்பது தானாக வருவது இல்லை, நாம் தான் அதை கொண்டு வர வேண்டும். மனிதர்களை கவருவதற்கு உகந்த வழி அவர்களை புகழ்வதுதான். ஆனால் அந்த புகழ்ச்சி இயல்பாய் இருக்க வேண்டும். உபயோகமற்றது என்றால் அது உபத்திரவம் தான். உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை. உண்மைக்காக ஏன் உயிரையும் தருவேன். சாக்ரட்டிஸ். இளைஞனே, வாலிப பெண்ணே, அண்ணா சொல்கிறாங்க பாருங்க. பட்டை தீட்டி ஒளி ஏற்றியவன் வைரத்தை விட்டு விட்டு செல்வானாயில், நான் பட்டை தீட்டியதால் கிடைத்த ஒளியை என்னுடன் எடுத்து செல்வேன் என்றா கூற முடியும்? அதே போல தான் கூட்டு முயற்சியின் விளைவாக ஏற்பட்டுவிடும் எழுச்சியிலிருந்து எந்த ஒரு அளவையும் எவரும் தனியாக்கி எடுத்து செல்ல முடியாது. ரைட்டா? உடை, உணவு, பணம், இடம், பழங்காலம், பழைய ஏடு, இப்படிப்பட்டவைகளை எடுத்து செல்லலாம். எழுச்சியை எடுத்து சென்று விட முடியாது. அண்ணா சொல்கிறாங்க. எழுச்சி மீன்ஸ் வாட்? இன்றைய என்னுடைய இளைஞர்கள் அவர்களிடம் இருப்பது ஒன்றே ஒன்று தான், உயிர். மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். பழங்காலம், அது, ஏடு, மயிறு, மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். என் செல்லமே, உன்னிடம் இருப்பது வெறும் உயிர். அப்புறம் உன் பிள்ளைகள் பட்டினியில் பசியில் ரோட்டில் பிச்சை எடுக்கிறார்கள். தயவு செஞ்சு எழுந்துரு, போராடு. இந்த திமுக கட்சி அடியோட வேரோட அழிச்சு ஓடு போடாத. இங்கர்சால் கேள்வி பதில்கள். கேள்வி: நல்ல அரசாங்கம் எதனால் அமையும்? பல நல்ல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு நல்ல அரசாங்கம் அமைக்க முடியும். மக்களுக்கு எதில் நம்பிக்கை உண்டு? சிலர் எதிர்க்கின்றார்கள் என்பதால் நன்மையான ஒன்றை நான் அழித்துவிடச் சம்மதியேன். இதையே வேறு வார்த்தையில் கூறினால், தனிப்பட்டவர்களின் சுதந்திரத்தில் நான் நம்பிக்கை உள்ளவன் என்பதே. குழந்தைகளுக்கு எதனை போதிக்கக்கூடாது? உண்மையில் நடந்தவைகளையே நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சந்தேகங்களாக இருப்பவற்றை அவர்களுக்கு போதிக்கவே கூடாது. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? அறியாமை, நம்பிக்கை என்ற உயிரற்ற அமைதியை விட எண்ணம், துணிவு, சொல் என்ற புயல், அமளி, பிரகண்டம் ஆகியவற்றையே விரும்புகிறேன். Never blow hot and cold at the same breath. ஒரே சமயத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசாதே. Never blow your own trumpet. தற்பெருமை பேசாதே. Necessity is the mother of invention. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். Necessity knows no law. தேவை விதிமுறை அறியாதது. Neither borrower nor a lender is. கடன் வாங்கவும் செய்யாதே, கொடுக்கவும் செய்யாதே. Never cast a call to tilt in out. கரையை அடைவதற்குள் துடுப்பை எடுக்கலாமா? Never do evil that good may no come of it. நல்லது வரு என்று தீயதை செய்யாத. Never give advice in a crowd. கும்பலில் அறிவுரை ஒருபோதும் கூறாதே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாப்டர் 1 ஸ்பாட் 2 ஏற்கனவே பார்த்தது தான். ஸ்பாட் 1 பார்த்துட்டோம். இது ஸ்பாட் 2. மீனா அங்கிள் 2 கேரக்டர் தான். என்ன பேசுகிறாங்க அப்படியே கவனிங்க, நீங்களும் பேச முடியும். ஆமாம், மீனா கேட்குறான், ஹவுஸ் எவ்ரி வேன் அட் ஹோம் அங்கிள் அப்படி கேட்குறா. ஹவுஸ் எவ்ரி வேன் அட் ஹோம் அங்கிள் அப்படி சொல்லி கேட்குறா. அதுக்கு அங்கிள் சொல்கிறாரு, தே ஆர் ஆல் ஃபைன். ஆமாம், எல்லோரும் நல்லா இருக்காங்க. தே ஆர் ஆல் ஃபைன் அப்படி சொல்கிறாரு. மறுபடியும் மீனா கேட்குறா அங்கிள்கிட்ட, why didn't you bring auntie and the kids அப்படி கேட்குறா. why didn't you bring auntie and the kids? ஏன் அத்தையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரல அப்படி சொல்லிட்டு கேட்குறா. யார்? மீனா அங்கிள்கிட்ட கேட்குறா. அதுக்கு அங்கிள் சொல்கிறாரு, I'll bring them on my next trip. I'll bring them on my next trip அந்த மாதிரி சொல்கிறான்.
அடுத்த தடவை நான் அவர்களை அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படி சொல்கிறாரு. ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ள உள்ள மிருகமெல்லாம், இந்த காட்டுக்குள்ள உள்ள மிருகமெல்லாம், அதை காட்டிலும் எத்தனையோ தேவல. ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் பிறவி குணம் என்று புரியும். எந்தெந்த நேரத்தில் கடிப்பான் இவன், எந்தெந்த நேரத்தில் உதைப்பான், யாருக்கு இவைகளை தெரியும்? பார்வைக்கு குணம் என்ன புரியும்? ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. அன்னை மடியிலே ஆடி பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை, அன்பு மழலையில் வஞ்சகமிழை, மனிதர் யாவரோ நல்லவரே. தாய் கொடுத்த பால் குடித்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை வளர்ந்த பின்பு அது போல் இல்லை. தாய் கொடுத்த பால் கொடுத்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை வளர்ந்த பின்பு அது போல் இல்லை. ஒரு வாலும் இல்லை, 4 காலோ இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகமெல்லாம், இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகமெல்லாம், அதை காட்டிலும் எத்தனையோ தேவல. பாவம் ஓரிடம், பழிகள் ஓரிடம், பாவம் ஓரிடம், பழிகள் ஓரிடம், பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். உண்மை என்பது ஊமையாகவே கொஞ்ச காலந்தாயிருக்கும். கற்புக்கு இலக்கணம் வகுக்கும், பெண்மைக்கு காலங்கங்கள் உரைக்கும், யாருக்கும் தீர்ப்பொன்று கிடைக்கும். தர்மங்கள் கண்ணை அது திறக்கும். பாவம் ஓரிடம், பழிகள் ஓரிடம், பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். பாவம் ஓரிடம், பழிகள் ஓரிடம், பல பேர் வாழ்க்கையில் நடக்கும்.